விருச்சிக ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். 1/8/2026 முதல் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலில் நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு 1 வருடத்திற்கு மேலாகிவிட்டது. அதனால் செவ்வாய் பெயர்ச்சி பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக பலன்கள் காணலாம். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் முதல் நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. குரு பகவானுடைய 2வது நட்சத்திரம். விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்கு முதல் பிள்ளையாக, மூத்த பிள்ளையாக, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதிகம் பேர் குடும்பத்துக்கு முதல் பிள்ளையாக தான் இருப்பாங்க. நல்லா 6 அடி உயரம், நல்லா வாட்ட சாட்டமாக அழகான உருவ உடல் அமைப்பு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. முதல் 3 பாதம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்தை விட விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் முற்பாதி காலம், அதாவது ஒரு 35-40 வயது வரை விசாக நட்சத்திரத்தினுடைய கேரக்டர் ஒரு மாதிரியாக இருக்கும். நல்லா கோபதாபம், அவசரம், பெற்றோர்களிடம் பிரச்சனை, பெற்றோர்களிடம் ஒத்து வராத மாதிரி, வீட்டை விட்டு வெளியில் சென்று வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி முற்பாதி காலம் ஒரு மாதிரியாக இருக்கும். 40 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கேரக்டரு மாறி போயிடும். அன்பு, பாசம், பற்று அனைத்து உயிர் ஜீவராசிகள் மேலும் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பாசம், பற்று, அன்பு, அரவணைப்பு கூடுதலாக வந்துடும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேரும் புகழும் கிடைக்கும். அதிக பணம் வரத்து, வசதியாக வாழலாம். நல்லா கேட்டுங்க. கோச்சாரத்தில் ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது நல்ல விதமாக இருக்கலாம், கெட்ட விதமாக இருக்கலாம். ஒரு ராசி ஒரு ஜாதகனுடைய தலையெழுத்தியை மாற்றிடும். நல்ல விதமாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். 1 மாத கிரகம் இருக்கிறது, 1 வருட கிரகம் இருக்கிறது, 1.5 மாத கிரகம் இருக்கிறது, 1.5 வருஷத்து கிரகம் இருக்கிறது, 2.5 வருஷத்து கிரகம் இருக்கிறது. ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய கிரகங்கள். சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா வலுவோடு இருந்தால் ஆடு, மாடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்துக்கள் விரிந்து கிடக்கும். அரசு பதவி, அரசு வேலை, அதிகாரமாக முதலாளியாக மேனேஜராக நின்று மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கலாம், மற்றவங்களிடம் வேலை வாங்கலாம். செவ்வாய் வலுவாக இருந்தால். சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு விட்டால் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி ரூபா கடன் வாங்கி கடன்காரனாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திவிடும். அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு, சிறைசாலை செல்லக்கூடிய சூழ்நிலையும் உண்டாக்கிடும். அதனால் எல்லோருடைய ஜாதகத்திலும் செவ்வாய் இருக்கும் நிலையை பொறுத்து இருப்பிடம், வசதி வாய்ப்புகள் அமைகிறது. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். செவ்வாய் அடுத்த 1.5 மாத காலம் விருச்சிக ராசிக்கு 8வது வீட்டிலே, புதனுடைய வீட்டிலே, மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1-2-3 பாதத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய். காலபுருஷனுக்கு 1-8. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1வது வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். சத்ருஸ்தானாதிபதி 6ஆம் அதிபதி 8வது வீட்டில் செல்லும்போது விபரீத ராஜயோகம் என்று சொல்லலாம். பல நாளாக, பல மாதமாக உங்களுக்கு இழுபறியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் இப்போ உடனே முடியும். வருமானமே வரல, நான் சம்பாதித்த பணம் லாக் ஆயிடுச்சு, அது வரல அப்படின்னா உடனே அந்த பணம் வரும். வெளிநாடு மூலம், அயல்நாடு மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருந்தேன், அது இதே ஒரு பிரச்சனையில் நின்று போச்சு, அந்த பணம் வருமா அப்படின்னா 6ஆம் அதிபதி 8வது வீட்டிலே செல்லும்போது எதிர்பாராத இன்னும் கொஞ்சம் கூடுதலான வருவாய் வரும். இதான் விபரீத ராஜயோகம்.
விருச்சிக ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு 8வது வீட்டிலே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுய நட்சத்திரத்திலே செவ்வாய் வந்து செல்வார். பார்த்தீங்கன்னா சுய நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும்போது கண்டிப்பாக வந்து விவசாயம், மண்ணிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, ஓட்டுநர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பவர்களுக்கு கூடுதலான உழைப்பு இருக்கும். அதிகமாக வந்து ஓவர் டியூட்டி பார்க்குற மாதிரி அதிகமான வேலை, உடல் உழைப்பு இருக்கும். செவ்வாய் நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது கொம்புள்ள மிருகங்களிடம், நாய், பூனை இப்படி வந்து கடிக்கக்கூடிய விலங்குகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நாய் கடி அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி வண்டி வாகன விபத்து அப்படிங்கிறது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு சர்வ சாதாரணம். உடம்புல வந்து அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து உண்டு. செவ்வாய் நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய் வந்து திருவாதிரை நட்சத்திரத்திலே செல்லும்போது உங்கள் ராசிக்கு 4வது வீட்டிலே அவுட்ட நட்சத்திரத்திலே ராகு செல்கிறார். ராகுவும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனை. திருவாதிரையில் 8வது வீட்டில் செவ்வாய் செல்லும்போது சினிமா துறையில், கலைத்துறையில் இருப்பவர்கள், நடிப்பு, பாடல், கவிதை, தெருக்கூத்து, உள்ளூரில் வந்து நாடகம் போடக்கூடியவர்கள், சினிமா துறையில், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பிரமாதமான வாய்ப்பு. அதே வந்து நண்பர்கள், கூட்டாளிகள் வழியில் கெட்ட சவகாசம், கெட்ட நண்பர்கள் வழியில் இந்த பீடி, சிகரெட்டு, மது, போதை இந்த மாதிரியான கெட்ட பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு கூடுதலாக வந்துடும். விசாக நட்சத்திரம் 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு குழந்தை மாதிரி, எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி. உங்களை வந்து யார் வந்து எடுக்கிறாங்களோ, உங்களுக்கு யார் ஐடியா அறிவுரை சொல்கிறாங்களோ அவங்க பக்கம் உங்களுடைய குணநலம் சென்று விடும். அதனால் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும்போது கெட்ட நண்பர்கள், சவகாசங்களை, கெட்ட பழக்கங்களை தவிர்த்து விடுங்க. புதனுடைய வீட்டில் செவ்வாய் செல்லும்போது பார்த்தீங்கன்னா 2 தொழில், 2 வேலை, 2 வருமானம், 2 சம்பாத்தியம், 2 2ஆக கொடுக்கக்கூடிய இடம் தான் மிதுனம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து 2 சம்பாத்திய வருமானம் உண்டு. திருவாதிரையில் செவ்வாய் செல்லும்போது உங்களுக்கு நேரம் கிடைச்சிதுன்னா திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்யுங்கள். திருப்பதிக்கு, திருமலைக்கு சென்று வாங்க. விசாக நட்சத்திரம் 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்பம் உண்டாகும். புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் செவ்வாய் செல்லும்போது விசாக நட்சத்திரம் 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக பண வரத்து, குடும்ப சூழ்நிலைகள் நன்றாக இருக்கும். உங்களுடைய மன எண்ண ஆசைகள் நிறைவேறும். செவ்வாய் பகவான் 8வது வீட்டிலே நின்று 11வது வீட்டை பரிசுகிறார். உங்களுடைய சுய லாபத்துக்காக, உங்களுடைய மன எண்ணத்திற்காக அடுத்த 1.5 மாத காலம் விசாக நட்சத்திரம் 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்கள் பாடுபடுவீங்க, உழைப்பீங்க. நான் நல்லா இருக்கணும், எனக்கு பண பிரச்சனை தீரணும் அப்படின்னு என்னுடைய சுக தேவைக்கு நான் எது வேண்டுமானாலும், எவ்வளோ வேண்டுமானாலும் பணம் செலவு செய்வேன் அப்படின்னு உங்களை பற்றி ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்த 1.5 மாத காலம். 11வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசுலாம் மாற்றுவீங்க. செவ்வாயுடைய நேர் 7ஆம் பார்வை 2வது வீட்டின் மேல் விழுகிறது. முகம், பல், வாய், நாக்கு, தொண்டை சார்ந்து சிலருக்கு பிரச்சனை வரலாம். சிலருக்கு பல் வலி வரலாம். பல்லை வந்து டாக்டர்கிட்ட போய் பிடுங்குற மாதிரி. நாக்கு, தொண்டை சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிக்கும், கிரு கிருன்னு தொண்டை வந்து கரங்கரன்னு இருக்கிற மாதிரி. 2வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது சிலர் வந்து இப்போ தான் வந்து புதுசாக மருந்து சாப்பிட்றேன், மாத்திரை வந்து சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் வந்து மருத்துவரிடம் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். 2வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது அதிகமாக பேசுகிற மாதிரி, குடும்பத்திலையும் சரி, வெளியிடத்துலையும் சரி அதிகமான பேச்சுவார்த்தை பேசக்கூடிய சூழ்நிலை விசாக நட்சத்திரம் 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3வது வீட்டின் மேல் விழுகிறது.
நல்லா பணம் சம்பாதிப்பீங்க. தங்க நகை, புதிய வண்டி வாகனம், வீடு கட்டலாம், வீட்டு மனை வாங்கலாம், சொத்துக்கள் கூட வாங்கலாம். 3வது வீட்டை செவ்வாய் 8ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது உங்களுடைய சேமிப்பு, வருமானம் கூடும். ரகசியமாக உங்களுடைய பயண போக்குவரத்து இந்த காலகட்டம் இருக்கும். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி இந்த மாதிரியான பலன்களை அடுத்த 1½ மாத காலம் கொடுக்க போகிறது. நல்லதை பயன்படுத்திங்க, கெட்டதை தள்ளி விட்டுருங்க. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.